இலங்கையில ராணுவ ஆட்சி வருதா அப்படிங்கிறதா. இலங்கையில ராணுவ ஆட்சி வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசுவோம். இப்ப அப்படி கிடையாது. ஏய் ராணுவ ஆட்சி வந்தா கூட பரவாயில்லடா. நீங்க பாட்டு ராணுவம் ஆட்சியா, இல்ல ஒரு கூட்டம் ஆளுதா, எதுவுமே இல்லாம பங்களாதேஷ், மியான்மர் மாரி என்னத்தையோ ஒண்ணு ஆக்கி விட்டு போயிறாதீங்கடா. அப்படிங்கிற மாரி தான் சூழ்நிலைகள் வேகமா டெவலப் ஆகுது. எங்க உலகம் பூரா டெவலப் ஆகுது. அதுலயும் நம்மள சுத்தி 3 பயலுக லைன் கட்டி நிக்கிறாய்ங்க. 2 பயலுக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. மியான்மர் 1, பங்களாதேஷ் 1. யார்றா அங்க ஆள்றா? யாருக்குமே தெரியாது. அதுக்கடுத்து அதே லிஸ்ட்டுக்குள்ள இலங்கையும் போகுது. ஒரே பேட்டர்னுக்குள்ள இந்தியாவ சுத்தி உள்ள நாடுகள் போகும்போது, யாருக்கு அதிக கவலை வரும்? இந்தியாவுக்கு வரும். அடுத்து சீனாவுக்கு வந்தாகணும். அப்ப யாரு தான் இத உருவாக்குறா? மேக்ஸிமம் அல்ல அமெரிக்கா தான். ஏதோ ஒரு வகையில தன்னோட திட்டங்கள அமெரிக்கா அமுல்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்டைல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா திட்டம் ஒண்ணுதான். அமெரிக்காவ சேலஞ்ச் பண்ணும்போது, அமெரிக்கா அதுக்கு ஒரு பிரேக் குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கடா அமெரிக்காவ சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒண்ணும் பண்றதில்ல. ஆனா டாலரை எதிர்த்து, டாலர் ட்ரேட கணிசமா குறைக்கிறோம். அப்படியே 100ல இருந்து குறைச்சு 10க்கு கொண்டு வந்துட்டோமா? வாய்ப்பே இல்ல. இந்த டாலர் டீடாலரேஷன் இந்த கதை பூராமே ரொம்ப காலமாவே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஓடும்போது, அந்த பெர்சன்டேஜ் கூடாம அமெரிக்கா பார்த்துக்கும். பேச்சும் இருக்கணும், அதே சமயம் செயலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான். வித்தியாசமா இருக்குல்ல. அமெரிக்காவோட ட்ரெண்டே அப்பதான். இந்த டாலருக்கு எதிரா பேசாத நாடுகள், பேசாத காலகட்டங்களே இல்ல. யார் பேசுறா? எவ்வளவு தூரம் பேசுறா? அப்படிங்கிறத பொறுத்து அமெரிக்காவோட ரியாக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு பல வளைகுடா, மத்திய கிழக்குல உள்ள பயலுக பூரா பெரிய அளவுல வாய் பேசி டாலரையே ஒழிச்சு கட்டுவோம். எங்க இருந்து? கச்சா எண்ணெய் ட்ரேட்ல இருந்தே ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு துடிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பயலுகளுக்கு டிக்கெட் பில்ஸ அமெரிக்கா குடுத்துரும். ஆனா, பெரிய அளவு குறைக்கிறோம்ப்பா. நாங்க இறக்குமதி பள்ளி பள்ளி எங்களோட பொருளாதாரத்துக்கு கட்டுப்படி ஆகல. ஆனா, பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது, டாலர தான் வாங்கி அடுக்கி வைக்கிறோம். தங்கத்தை, டாலரை ஈக்குவலா 2 கண்லயும் ஒத்திக்கிறோம். அது தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லும்போது விட்டு போயிருவாய்ங்க. அந்த பெர்சன்டேஜ் மட்டும் கூடாம இருக்கும். இந்த லிஸ்ட்ட எடுத்துட்டோம்னா, இந்தியா, ரஷ்யா, சீனா எல்லாருமே பின்னாடி இந்த லைன்ல வந்து நிப்பார்கள். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. அப்ப நமக்கான பதிலடி எப்படி இருக்கும்? நமக்கான பதிலடி இப்படிதான் இருக்கும். ஊர் பூரா ரூவா ட்ரேட இன்கிரீஸ் பண்றியா? அது ஊரே கிடையாது தெரியுமா? நீ போய் கடன் குடுத்துக்க, இல்ல இனாமா குடுத்துக்க. அவ்வளவுதான். அங்கருந்து உனக்கு ஒண்ணும் வரப்போறதில்ல. உன் ரூவா அங்கருந்து உனக்கு தான் பாதிப்பு. அப்படிங்கிற மாரி சுத்தி நிலைமைய ஆக்கி விட்டா, அந்த நோக்கி தான் அமெரிக்கா வேகமா பயணிக்குது. அதுல டக்கு டக்குன்னு நாடுகளும் விழ ஆரம்பிக்குது. சரி இலங்கையில என்னதான் நடக்குது? இப்ப தானே ஒரு பைப்ல வந்தாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. நல்லபடியா தான் திரியிறாரு. 2 பக்கம் அதாவது இந்தியாவோடயும் அனுசரிச்சு, சீனாவோடயும் அனுசரிச்சு, பெரிய அளவு இந்திய, சீனா அரசியல விட்டுட்டு உள்ளூர்லயே நான் அரசியல் ஓட்டிக்கிறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படிங்கிற மாரி ஜம்முன்னு தாங்க அங்க ஒரு அரசாங்கம் போகுது அப்புட்ன்னா, ஜம்முன்னு ஒரு அரசாங்கம் போறம்போது, ஜம்முன்னு எதிர்க்கட்சியும் இருக்கும். அந்த எதிர்க்கட்சியோட செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான், அந்த நாட்டோட தலையெழுத்த எவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத விஷயம் பெரிய அளவு பூதாகரமா கிளப்பி விட்டுருவாய்ங்க. எதுக்கு? ஆட்சி மாற்றத்துக்காக. ஆனா நாட்டோட பொருளாதாரமே மாறி போயிரும் அதுக்கப்புறம். அத கரெக்ட்டா உணர்ந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து கலண்டுக்கிட்டா அந்த எதிர்க்கட்சி நாட்டுக்கு நல்ல கட்சி. கோமாளித்தனமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இலங்கையில எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் மொத்தமா அங்க நெறைய பேர் இருந்தாலும், ராஜபக்சே என்ன பண்றாரு அப்படிங்கிறதா, ராஜபக்சே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இருந்தார். டக்குனு ஒரு ஸ்டேஜ்ல வெளில வராரு. எப்ப வெளில வராரு அப்புட்ன்னா, ராஜபக்சேவோட பாதுகாப்ப குறைக்கிறார்கள். அவருக்கு மட்டும் கிடையாது. எல்லா பயலுக்கும் பாதுகாப்ப குறைக்கிறார்கள். பாதுகாப்பு மட்டும் கிடையாது, எல்லா செலவுகளையும் அதாவது அரசாங்க ரீதியா அரசு அதிகாரிகளும் சரி, முன்னாள் அரசியல்வாதிகள், அதாவது மினிஸ்டர்ஸா இருந்தவர்கள், இப்படி எல்லாரோட செலவுகளையும் குறைக்கிறார். ஒரு நல்ல விஷயம் தானே! இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே! அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நார்மலான விஷயத்துல தான் பூதத்த கிளப்பி விட முடியும். அதான் அரசியல்வாதிகளுக்கு பிடிச்ச வேலை, தெரிஞ்ச வேலை. அப்படி பாதுகாப்ப குறைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ராஜபக்சேக்கு பாதுகாப்பு குறைக்கப்படுது. உடனே அவரும், அவர் சார்ந்த ஆட்களும் பெரிய அளவுல அச்சுறுத்தல் ராஜபக்சேவுக்கு இருக்கு. எங்க இருந்துடா அச்சுறுத்தல் இருக்கு? பழைய வண்டிய ஓட்டுவாய்களோ, எல்டிடின்னு சொல்லுவாய்களோ அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல. அல்-கய்தா, ஐஎஸ்ஐஎஸ் அது போன்ற அமைப்புகள் மூலியமா எங்களுக்கு பெரிய அளவுல அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ட்டாய்ங்க. ராஜபக்சேவ ஏன்பா டார்கெட் பண்றாங்க? இந்த கூட்டத்துக்கு டார்கெட்டுக்கு ஏகப்பட்ட பேர் உலகத்துல இருக்காய்களே! இருந்தாலும் இவனுங்கள நம்பி தொலைக்க முடியாது.
இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமாமா இருக்கு. இலங்கையில ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சுல, அந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல டூரிஸ்ட்டே இந்த பக்கம் வராம போனாய்ங்க. எது? உள்நாட்டு போறப்பலாம் டூரிசம் பிரச்சனையே கிடையாது. ஆனா, இலங்கையில சர்ச்சுல குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம், டூரிசம் அப்படிங்கிறது அடியோட குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு சரிஞ்ச இலங்கை தான். "உள்ள போய் எழுதுறீங்களா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி, அவர்களே 2யும் ஜாயின் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டா விட்டுட்டார்கள். சரி ஒரு தலைவர், அவருக்கான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னே எடுத்துக்கலாம். இத வச்சு மனுஷன் எப்படி ஆதாயம் தேடுறாரு அப்படின்னு தான். இந்த அச்சுறுத்தல் ஆள் குறைக்கிறது மட்டும் கிடையாது. ராணுவ ரீதியாவும் ஆட்கள குறைக்கப் போறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ராணுவ உள்நாட்டு யுத்தத்துல இருந்தனால கணிசமா ராணுவ பலம் தேவைப்பட்டுச்சு. கூட்டிக்கிட்டே இருந்தார்கள். ஆனா அப்படி கூட்டிக்கிட்டே இருக்கும்போது யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் குறைச்சார்களா அப்படின்னு கேட்டா, குறைக்கல. சரி இருக்கிறவங்கள எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப முடியும். சர்வீஸ் முடியிற வரையும் வச்சிருப்பாய்ங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. யுத்த காலகட்டங்கள்ல எப்படி கணிசமா கூட்டுனார்களோ, அதே மாரி அத ஒரு எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சாவே ஆக்கிட்டாய்ங்க இலங்கைக்குள்ள. இலங்கைக்குள்ள அரசுக்கு அதிகாரிகளுக்கு சம்பளம் போட்டு திவாலாச்சுங்கிறத விட, ராணுவத்துக்கு சம்பளம் போட்டே திவாலாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அத சொல்லாம மறைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராணுவம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஆபீஸ் மாரியே மாத்தி வச்சுட்டார்கள். யாருக்கு? அது ஒரு பிரைவேட் ஆர்மி, பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு சொல்லலாம். ராஜபக்சே குடும்பத்துக்கு. அப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஆனா தலைமைகள் மாறும்போது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஒரு பெரிய அளவுல இவர்களுக்கு விசுவாசமா இல்லாத மாரி இருக்கு. ஆனா, இப்ப அடுத்தடுத்து அந்த எம்ப்ளாயபிள்ட்ட தொடும்போது, ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கலவரம் அப்படிங்கிறது ராணுவ புரட்சி. அந்த புரட்சியில ஆதாயம் தேடக்கூடியதா ராஜபக்சே இருப்பாரு. அதற்கான ஒரு சிக்னல் ரோட் மேப்பா தான் ஆள் குறைக்கும்போது, குறிப்பா பாதுகாப்பு படையினர குறைக்கும்போது ஏன்னா இந்த ஆள சுத்தி இருந்தது பூராமே ராணுவ பாதுகாப்பு வட்டாரத்துக்குள்ள தான் இருக்காரு. அந்த வட்டம் தான் அவருக்கு. அவருக்குன்னு ஸ்பெஷலா ராணுவத்தையே டிப்ளாய் பண்ணி தான் இன்னைக்கு வரையும் வச்சிருந்தாங்க. அந்த ஆட்கள பூரா குறைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் தூக்கிட்டு போய் எல்லைகள்ல உட்கார வைக்க தேவை இருக்கா அப்படின்னு கேட்டா, சுத்தி தள்ளி தான் இருக்கு. கடல் கரையில உட்கார வச்சும் புள்ளியே கிடையாது. பயப்பிள்ளைகளுக்கு போட்ட குடுத்து கடலுக்குள்ள அனுப்ப போட்டும் கிடையாது. சரி அதையும் மீறி என்கிட்ட வாங்கி பண்ணி அனுப்புனாலும், அச்சுறுத்தல் ஒண்ணுமே இல்லையே! அப்ப என்ன பண்றது? ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து ஆட்கள எடுக்கிறது குறைக்கப்படும். இருக்கக்கூடிய ஆட்கள வீட்டுக்கு அனுப்பப்படும். அதே மாரி தாறுமாறான எண்ணிக்கைகள்ல பல லட்சம் வீரர்கள் இருக்கார்கள். அவர்கள்லாம் பல ரீதியா மஞ்ச குளிச்சிருப்பார்கள். எல்லாம் அடி வாங்கி அப்படியே போது. எங்க போது? ஆட்டோமேட்டிக்கா அதே அதிகாரத்த கைப்பற்ற, அதே அதிகாரத்த அப்படியே தனக்குள்ள வச்சுக்க, அந்த சிஸ்டம் போராட ராஜபக்சே இப்ப தூண்ட ஆரம்பிச்சுட்டார். ஏற்கனவே இவருக்கான ஒரு விசுவாசமான கட்டமைப்பா தான் உருவாக்கப்பட்டுச்சு. அது இப்ப மீண்டும் எந்திரிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளவு பெரிய விஷயத்த ஊதும்போது, கட்டாயம் அமெரிக்காவோட துணை இல்லாம, திட்டங்கள் இல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெள்ளை மாளிகை, பென்டகன் நேரடியா பெட்டிய தூக்கிட்டு வந்து இறங்குவார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் எந்த காலத்துலயும் அவளுங்க இறங்க மாட்டாய்ங்க. அவளுங்க வர்றதே தெரியாது. 10வது ஆளுக்கு 20வது தொடர்புல உள்ளுக்குள்ள வந்துட்டு போக்கூடிய ஆட்கள் அவர்கள். அதனால இந்த ரூட் எடுக்கிறார்கள். இது மூலியமா என்ன ஆதாயம்? ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு நாடுல அங்க போய் ரூ. 1 வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு திரியிறியா? யார் ஆள்றா சொல்லு? அங்க எல்ல பலம் இருக்கு, பொருளாதார பலம் இருக்குன்னு சொல்லு. அட்லீஸ்ட் அங்க நீ அனுப்புற நோட்டு பாதுகாப்பா இருக்குமா? திருப்பி கள்ள நோட்டா உனக்கே அனுப்புவாங்க பாரு. இது எவ்வளோ ஈஸி ஆயிப்போச்சு. கூப்பிட்டா அவளோட சேராத, தள்ளி வாங்காத, தள்ளி குடுக்காத அப்படின்னு பேசுறதுக்கும், அதே மாரி அவன் கூட சேராத, நான் உன்னைய கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜபக்சேவ கூப்பிட்டு சொல்றதுக்கும், இல்ல அந்த நாட்டையே சப்சிடியா மாத்துறதுக்கும், எல்லாத்த விட இது ரொம்ப சுலபமா சூப்பரா இருக்குல்ல? கிளச்சு போட்டு போயிடுறது. ஒட்டுமொத்த உலகத்திலே இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, டாலருக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடிய இந்த உலகத்த அமெரிக்கா எப்படி கையாளுது அப்படின்னா, முதல்ல உலகம் எந்த சிஸ்டத்துல பயணிக்குதுன்னு கள்ள தொறந்து பாருங்கடாங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் யார் ஆள்றா? அத தாலிபான்கள ஒரு கவர்மெண்ட்டும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாய்ங்க. தீவிரவாத குழுவும் ஏத்துக்க மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா எல்லா உறவுகளையும் எல்லா நாடுகளும் வச்சுக்குது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த பல்ல இருந்து சீப்பா எல்லாத்தையும் தட்டிட்டு போறதுதான். அதே சமயம் அவனுங்கள வச்சு ஒரு லார்ட் அந்தஸ்துல யாரும் எந்த மைலேஜும் எடுக்க முடியாது. அடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்துல 1 டசன் பயலுகள அப்படிதான் வச்சிருக்காங்க. அங்க கவர்மெண்ட் இருக்கும், ராணுவம் இருக்கும், ஆளுக்கு பாதி பாதி லாடு. இந்த எண்ணிக்கைய அப்படியே தாறுமாறா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வராருங்க. இப்ப சிரியாவ எடுத்துக்கலாம். அங்கேயும் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. அது கவர்மெண்ட்டும் கிடையாது, தீவிரவாத கூட்டமும் கிடையாது. தீவிரவாத ட்ரெஸ்ல இருந்தவன் பூரா இப்ப கோட் ஷர்ட் போட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பேரெல்லாம் மாத்திட்டாய்ங்க.
அடுத்து இந்த பக்கம் கேட்கவே வேணாம். ஏற்கனவே பங்களாதேஷ், மியான்மர், இப்ப இலங்கையை அத நோக்கி நகர்த்த அன்னை அமெரிக்கா திட்டம் போட்டுருச்சு. இலங்கையும் அத நோக்கி போகுது ரொம்ப வேகமாங்கிறதா எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.